கமிட்மெண்ட் நோக்கி ஓடக்கூடிய அமைப்பிலை கொடுக்கக்கூடிய அமைப்பு தான் வந்து சனி பார்வை. இப்போ குரு பாருங்க 10ஆம் இடத்தில் இருந்த குரு வக்ர ரீதியாக அதிவக்ரம் என்று சொல்லப்படுகிற விஷயத்தில் வந்து 11ஆம் இடம் என்று சொல்லப்படுகிற கடகத்தில் உச்சம் பெற்று மாதத்தின் முதலிருந்தே இருக்கிறார். அது நல்ல ஒரு அமைப்பு. 10ஆம் இடத்துல குரு இருக்கிறதோட 11ஆம் இடத்துக்கு வந்து 3ஆம் இடம், 5ஆம் இடம் அண்ட் 7ஆம் இடம், இந்த 3 பாவத்தை பார்ப்பது சிறப்பு. ஸோ அதனால் ஒரு நல்ல அமைப்பு இருக்குது நவம்பர் மாதம். அதே சமயத்தில் ராகு 6லும் கேது 12லும் இருப்பது சிறப்பு. ஸோ ராகு குருவின் பார்வையிலிருந்து விலகிறார், சனி குரு பார்வை பெறுகிறார். இது வந்து ஓரளவுக்கு நல்ல ஒரு அமைப்பு, சிறப்பான அமைப்பு இருக்குது. அதே சமயத்தில் மாத கிரகமாகிய புதன் ராசி அதிபதியாக இருக்கக்கூடிய புதன் பாருங்க 3ஆம் இடத்துக்கு வந்து குரு பார்வை பெறுகிறார். ஸோ ராசி அதிபதி குரு பார்வை பெறுவது நல்லது. செவ்வாய் குரு பார்வை பெறுகிறார். அதே சமயத்தில் உங்களுக்கு சூரியனும் பாருங்க 3rd வீக்லேருந்து அவரும் குரு பார்வை பெறுகிறார். ஸோ ஓரளவு கூட்டி கழித்து பார்க்கும் பொழுது கன்னி ராசிக்காரர்களுக்கு நல்ல ஒரு உத்வேகமாக செயல்படக்கூடிய அமைப்புகள், இதுவரை நீங்கள் செய்த முதலீடுகள் முயற்சிகள் கைமேல பலன் கொடுக்கக்கூடிய அமைப்பு தான் இந்த குரு 11ஆம் இடத்துக்கு வந்து லாபஸ்தானத்துக்கு வருகிறார்.